வா முருகா வீட்டுக்கு போலாம் அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போகணும்னு தோணும். 5 ஃபீட்டுக்கு முருகர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சிவ பக்தர்களா இருக்கீங்க, சிவ கான்செப்ட்ல வைக்க போறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஹை ட்ரீட்டா இருக்கும் உங்களுக்கு. ருத்ர தாண்டவம்னு சொல்லுவோம்ல, அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரை இங்க அப்படியே கொலு டால்ஸா வச்சிருக்காங்க. ஒரு ரவிவர்மா ஓவியம் மாதிரி தீட்டினது எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல்லன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விநாயகர். நீங்க என்ன வேண்டினாலும் அத்தனையுமே நடத்தி காட்டக்கூடிய ஒரே தெய்வம், வாழும் தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் சொன்னா அது மகா பெரியவர் மட்டும்தான். இவங்களுக்காகலாம் தான் நம்ம விரதம் இருப்போம். வருஷத்துல ஒரு 10 நாள் இவங்க நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கான லேடிஸும் இங்க அப்படியே ரெடியா என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. இது காம்போவா செட்டா நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது, நம்ம நற்பவில தான் கிடைக்குது. நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கும், 9 கோள்கள் இருக்கும். அந்த மாதிரி 9 அப்படின்னாலே இந்த உலகத்தையே ஆட்கொள்றதே பாத்தீங்கன்னா 9 தான் சொல்லுவாங்க. இது வந்து பேப்பர் மெஷோ மண்ணோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர். இவங்களை வச்சுதான் காமாட்சி விளக்கணும். அந்த விளக்குக்குள்ள 33 கோடி தேவர்களும் ஐக்கியம்ங்கிறது இவங்களை வச்சுதான் அது சாட்சியா இருக்கு. இவங்களோட சுப்ரபாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிறோம். இவங்களுக்கு திருப்பதியிலே ஒரு சிலை செஞ்சு அது ஒரு சிக்னல்லே வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய டிவோட்டியா. ஒரு டேமேஜ் இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் உடனே கொடுத்துருவாங்க, பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துருவாங்க. 100% பேக்கிங் கேரண்டியா இருக்கும். வெளியில எல்லாம் உங்களுக்கு 1000 rupees ஆகுது கொரியர் அப்படின்னா இங்க ஜஸ்ட் 800 rupees தான் ஆகும். ஏய், நவராத்திரி சீசன் வந்தாச்சு, நம்மளுடைய காலம் வந்தாச்சுன்னு சொல்ற மாதிரி வருஷத்துல இந்த 9 நாள் அவ்வளோ புனிதமாவும் அவ்வளோ ஹாப்பியாவும் நமக்கான நாள் அப்படின்னு கொண்டாடுற இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலா ஆஸ்பீஷியஸா, அதுவும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பாரம்பரியமான பழைய மோடுல செஞ்ச அந்த சிலைகள்லாம் இப்ப நற்பவில லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு ட்ரைலர் மட்டும்தான், மெயின் பிக்சர் அடுத்த மாசம் வரும். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை மெயின்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நற்பவி போர்டு தெரியும், நல்லாவே பெருசாவே வச்சிருக்காங்க. அதுல இருந்து பேஸ்மெண்ட் வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. குவாலிட்டியா வேணும், இந்த கண்ணுனா கண்ணு அப்படிதான் இருக்கணும், இப்படி பார்த்தா அப்படி பாக்குற மாதிரி இருக்கணும், ஒரிஜினலா வேணும், தத்ரூபமா வேணும்னா இது தாங்க பெஸ்டான ஷாப். வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் 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 வணக்கம். முழுமுதற் கடவுளான விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு டைனோசரஸ் விநாயகர் முதற்கொண்டு என்ன டைப் ஆஃப் விநாயகர்லாம் நிறைய வந்துருச்சு. பட் அந்த காலத்துல ஆதி காலத்து மோல்டு இருக்கு இல்லையா, அந்த மோல்டுல செஞ்ச விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப தத்ரூபமா அழகா இருக்குங்க. நற்பவில இப்ப ரொம்ப அழகா லான்ச் பண்ணிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ், இந்த கண்ணுல இருந்து இந்த கையில இருந்து இந்த சுழி இருக்கு இல்லையா, இதுல இருந்து எல்லாமே ட்ரெடிஷ்னலா ஆஸ்பீஷியஸா ஒரு ரவிவர்மா ஓவியம் மாதிரி தீட்டினது எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல்லன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விநாயகர். விநாயகருக்கு அடுத்தபடியா 6 முகம் அருளிடும், அணுதினமும் ஏறுமுகம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், முருகரோட ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல ஸ்பெஷலா இப்ப திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அந்த முருகர் அப்படியே தத்ரூபமா முதல் பாதம் வரை அப்படியே டிட்டோவா பெருமாள், அங்க முருக பெருமான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாச்சூஸ் நீங்க வேற எங்க தேடினாலுமே கிடைக்காது. இந்த பேட்டர்ன்ல இவ்வளவு அழகா, உலக அழகிகள்லாம் என்னங்க அழகு, எங்க அம்மா அழகு கால் தூசிக்கு வருமா. இவங்க வந்து ஒரு 50 to 60 years பிஃபோரா இருக்கக்கூடிய ரவிவர்மா ஓவியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஓவியத்துல ரொம்ப அழகா அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் இல்லாம கட்டியிருக்காங்க. புடவை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த கண்ணு பாத்தீங்கன்னா தெரியுங்க, கண்ணு பேசுது நம்ம கிட்ட. அப்படிப்பட்ட ஸ்டாண்டிங் லக்ஷ்மி வந்திருக்காங்க. அக்கா எனக்கு இவ்வளவு பெருசு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸான இந்த மாதிரி லக்ஷ்மியும் இருக்காங்க. இவங்க ஃபுல்லா வந்து ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி இந்த மாடர்ன்ல இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ட்ரெடிஷ்னல். எங்க பாட்டி காலத்துல அப்படியே சாரி எடுத்து அப்படியே கட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி ஸ்டாண்டிங் லக்ஷ்மி பார்த்தோம்ல. இல்ல எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிட்டிங் லக்ஷ்மி தான் நம்ம வீட்லயே இருப்பாங்க, இல்லைன்னா ஓடி போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிட்டிங் லக்ஷ்மி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ரொம்ப அழகா ரவிவர்மா ஓவியம் மாதிரி 2 பக்கம் தாமரையோட ரொம்ப அழகா லட்சணமா தத்ரூபமா இருக்காங்க. இவங்களே வைக்கலாம். நவராத்திரிக்கு இவங்க இல்லாம பண்ணவே முடியாது. முப்பெரும் தேவியர்ல ஒருத்தரான சரஸ்வதி இங்க வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா லட்சணமா இந்த ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்ல இருக்கக்கூடிய நெயில்ஸ் முதற்கொண்டு பாருங்க அவ்வளவு அழகா நேச்சுரலா தத்ரூபமா இருக்கும். ஒரு நவராத்திரி கோல் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது வச்சாலும் எது வைக்கலனாலும் தசாவதார செட் வைக்கணும். தசாவதார செட்டே வைக்கலன்னா கூட முப்பெரும் தேவியர்கள் வைக்கணும். ஏன்னா இவங்க 3 பேருக்காக தான் 3 நாள் டிவைட் பண்ணி வைக்கிறாங்க. சோ இவங்க 3 பேர் கம்பல்சரி ஜைஜான்டிக்கா கூட அந்த மேல் ஷெல்ஃப்ல
வீட்டுல கம்பல்சரி வைக்கணும். இங்க வந்து நற்பவில சின்ன சைசஸ் டு பெரிய சைசஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க வீடியோ கால் ஆப்ஷன்ல வெப்சைட்ல கூட நீங்க தாராளமா எந்த சைசஸ் வேணும்ன்றத பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த ஸ்டாண்டிங் மகாலட்சுமி ரொம்ப பிடிச்சிருக்காங்க. யார் ஆர்டர் போட போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க அப்பா பாதத்திலயும் ஒரு கையை பிடிச்ச மாதிரி இருக்கு. திருப்பதிக்கு போனா கூட அவர் தான் நம்மள பாக்குறாரான்னு பாக்கணும். நம்ம அவரை பாக்கலன்னா கூட பரவாயில்ல, ஜரிகண்டின்னு அனுப்பிச்சிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுட்டு விதவிதமா செல்ஃபி எடுக்கலாங்க. அங்க எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி தத்ரூபமா இருக்கு பாருங்க. உச்சி முதல் பாதம் வரைன்னு சொல்ற மாதிரி அங்க எப்படி திருப்பதியில இருப்பாரோ அதே மாதிரி வக்ஷஸ்தலம் வச்சு ஸ்ரீதேவி பூதேவியோட வித் இந்த இதுவோட ரொம்ப அழகா லட்சணமா தத்ரூபமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி பத்மாவதி தாயார் அங்க திருச்சானூர்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன பாட்டு பாடணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே இருக்கு இல்லையா, லட்சுமி அஷ்டோத்திரம், அதையும் பாடலாம். இல்லைன்னா பிரகிருத்திய விக்ருத்தியே சொல்லுவோம் இல்லையா, லட்சுமி அஷ்டகம், அதுவும் நீங்க பாடலாம். சத்ரு சம்ஹார வேல், அந்த வேலோட ரொம்ப லட்சணமா தத்ரூபமா பிராஸ்ல எப்படி இருந்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க என்ன வேண்டுதல் வேணாலும் வைங்க. கலியுகத்துல முருகர் வந்து 6 வாரம் வேண்டிக்கோங்க, அவர் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. இவரை வந்து நவராத்திரிக்கு மட்டும்தான் வைக்கணும்னு இல்ல, நம்ம வீட்டுல சும்மா கூட நீங்க ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சீங்கன்னா கூட இவரை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அவர் மட்டும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா ஒரு 70 இயர்ஸ் பழமையான ஒரு மோல்டுல அந்த நேச்சுரலா ஒரு தத்ரூபமா சிவாஜி படத்துல ஒரு கண்ணாவான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குட்டி பையன் கண்ணன் மாதிரி வருவான், அதே மாதிரி லட்சணமா தத்ரூபமா வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப ஆர்டிபிஷியலா எல்லாம் இல்லாம அதே மாதிரி இல்ல எனக்கு கிருஷ்ணர்னா பிளாக்ல தான் வேணும்னா அதே மாதிரி பிளாக்லயும் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா, நற்பவியில நீங்க எந்த ஸ்டாச்சூஸ் நீங்க ஃபாரினுக்கு டெலிவரி கேட்டாலும் சரி, இந்தியாக்குள்ள டெலிவரி கேட்டாலும் சரி, ஒரு டேமேஜ் இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் உடனே கொடுத்துருவாங்க. பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துருவாங்க. 100% பேக்கிங் கேரண்டியா இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு அஷூரன்ஸ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல வெளியில எல்லாம் உங்களுக்கு 1000 rupees ஆகுது கொரியர் அப்படின்னா இங்க ஜஸ்ட் 800 rupees தான் ஆகும். அந்த அளவுக்கு கம்மியா அஃபோர்டபிளா நம்மளுக்கு பண்ணி தராங்க. பேக்கிங் 100% நல்லா இருக்கும். ஆடல் வல்லான், ஆடல் அரசன் சொல்லக்கூடிய நடராஜர் சிலை ரொம்ப தத்ரூபமா காப்பர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வேஷ்டி கட்டினது பார்க்கும்போது நேச்சுரலா அவர் எப்படி தத்ரூபமா இருப்பாரோ அதே மாதிரி இருக்கு. இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கான லேடிஸும் இங்க அப்படியே ரெடியா தத்ரூபமா என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. என் கையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் மணிப்பூரியோட ஸ்டேட்னுடைய லேடிஸ்னோட டால் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா தத்ரூபமா யதார்த்தமா பேப்பர் மெஷ்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இது காம்போவா செட்டா நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது, நம்ம நற்பவில தான் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் பேக்கிங் 100% பக்காவா இருக்கும். நவராத்திரிக்கு ஸ்பெஷல் என்ன, 9 என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கும், நவ கோள்கள் இருக்கும். அந்த மாதிரி 9 அப்படின்னாலே இந்த உலகத்தையே ஆட்கொள்றதே பாத்தீங்கன்னா 9 தான் சொல்லுவாங்க. அதனோட ஸ்பெஷாலிட்டியா தான் நவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுல நவ துர்கை நீங்க ஒரு விதமா தானே பாத்திருப்பீங்க, இங்க வந்து நவ துர்கை 9 விதமான துர்கை இருக்காங்க. துர்கை மட்டும் கிடையாது, ராகவேந்திரர் கோவில் அதெல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நவதுர்கை நம்ம நற்பவில லான்ச் பண்ணிருக்காங்க. சிவ தாண்டவம், ருத்ர தாண்டவம்னு சொல்லுவோம்ல, அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரை இங்க அப்படியே கொலு டால்ஸா வச்சிருக்காங்க. பிரதோஷத்தப்ப அவர் டான்ஸ் ஆடுவார் இல்லையா, அந்த நந்தி தேவனுடைய கொம்புகளுக்கு நடுவுல மேல ஏறி நின்று ஆடுவாருன்றது பிரதோஷ ஒருப்பொழுது இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே தத்ரூபமா சிவனோட லிங்கம், அதுக்கு முன்னாடி சிவன் நடராஜர் டான்ஸ் ஆடுற மாதிரி, கீழே நந்தியும் பெருமான், அவரை சுத்தி 33 கோடி தேவர்களும் இருக்கிற மாதிரி இதுல இவரும் இருக்காரு. சுக முனிவர் சொல்லுவோம்ல, அவர் கூட உட்பட எல்லாருமே இருக்காங்க. சோ இந்த செட் இப்பதான் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சிவ பக்தர்களா இருக்கீங்க, சிவ கான்செப்ட்ல வைக்க போறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஐ ட்ரீட்டா இருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் நடராஜர் வந்து நாளா கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போடுறேன், நடராஜருக்கும் நான் கலர்ஃபுல்லா தான் போட்டிருப்பேன்னா ரொம்ப தத்ரூபமா லட்சணமா மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தீப்பொறி பறக்கிற மாதிரி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இந்த நடராஜரும் நம்ம வீட்டுக்குள்ள இந்த வருஷம் வைக்கலாம். அக்கா வீடு அமையல, அக்கா எனக்கு நிலம் அமையல, அக்கா எனக்கு வேலை கிடைக்கல, அக்கா எனக்கு குழந்தை பிறக்கல, அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணல, எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் சுந்தரகாண்ட படிங்க. நிறைய பேர் வந்து அக்கா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு 48 நாள் கூட ஆகாத 30 நாள்லாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த கான்செப்ட்ல சுந்தரகாண்டம் கான்செப்ட்ல ராமர் பட்டாபிஷேகம் இருக்கு. நீங்க சுந்தரகாண்டம் படிக்கணும்னாலே ராமர் பட்டாபிஷேகனுடைய புக்கு இந்த போட்டோவாது வேணும். சுந்தரகாண்டம் படிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு இந்த ராமர் பட்டாபிஷேகனோட போட்டோ வேணும். பட் இந்த ஃபுல் செட் இருந்தா இன்னும் பாசிட்டிவ் வைப். ராமரோட ஜாதகம் நம்ம வீட்டுல இருக்கிறதோ, ராமரோட பட்டாபிஷேகம் நம்ம வீட்டுல இருக்கிறதோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி. அவர் ராஜா மாதிரி நாட்டை ஆண்ட மாதிரி நம்மளும் வீட்டை ஆண்டலாம் அப்படிங்கிறது தான் ஒரு தாத்பரியம். சோ இந்த வருஷம் உங்களுடைய குழுல மறக்காம இவரை வைங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. ராமர் பட்டாபிஷேகம் செட்டு மட்டும் இல்லைங்க, ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி, ஆஞ்சநேயர் இருக்கிறது கூட ரொம்ப அழகா இருக்கும், தத்ரூபமா யதார்த்தமா இருக்கும். நம்ம வேண்டது எல்லாமே ராமர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகமே இருக்கு. காமதேனு தனியா பார்த்திருப்போம், கற்பகுருஷன் தனியா பார்த்திருப்போம், லக்ஷ்மி
லக்ஷ்மி தனியா பார்த்துப்போம். இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு காம்போவா இந்த சிலையை கொண்டு வந்திருக்காங்க. நிஜமா மகா பெரியவரை நான் தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல. என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியலங்க. அவ்வளோ தத்ரூபமா லட்சணமா அழகா ரொம்ப மகா பெரியவரே அப்படியே நேர்ல இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்காரு. அந்த கை, அவர் உட்கார்ந்துருக்க போஸ்டர் எல்லாமே இருக்கு. அதாங்க சொன்ன நற்பவில இந்த வருஷம் ரொம்ப தத்ரூபமா பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னல. அதுல மகா பெரியவரும் ஒருத்தர். நீங்க என்ன வேண்டினாலும் அத்தனையுமே நடத்தி காட்டக்கூடிய ஒரே தெய்வம், வாழும் தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வம் சொன்னா அது மகா பெரியவர் மட்டும்தான். ஹாஸ்பிட்டல் கையுமாவே போயிட்டு இருக்கேன், நான் சம்பாதிக்கிறதுல பாதிக்கு பாதி ஹாஸ்பிட்டல் தான் போகுதுன்றவங்க நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் கொலுல நான் ஒண்ணு வைக்கிறேன். அடுத்த வருஷம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாது வேண்டிட்டு வைங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கவே மாட்டாரு. அதே போல தீராத நோயா இருக்குன்னா தன்வந்திரி கோயில் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் சாமி கும்பிட்டுவாங்க. அப்படி கோயில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா இவரை வாங்கி வச்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அதுக்கான மெடிசன் எங்க இருக்கு என்னன்றதை நம்ம கண்ணுக்கும் நம்மளோட அறிவுக்கும் காட்டி கொடுப்பார். மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அந்த காலத்திலேயே ஒரு சேவகரும் ஒரு எஜமானுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் சேவகராவும் இவர் எஜமானாவும் இருந்தாங்க. பட் ராமரோட மனசுல எப்பவுமே பாத்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டா தான் பாப்பாரு. ஒரு சகோதரனா ஒரு ஃப்ரெண்டா அந்த மாதிரிதான் பாப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராமர் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆஞ்சநேயர் இருக்கிறது நடக்காதது நடத்தி காட்டுவார். ராமர் பெஸ்டா ஆஞ்சநேயர் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் சொல்ற ராமர் நாமம் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கலியுகத்துல இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த கலியுகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல அங்க வந்து கச்சுபேஸ்வரர் கோவில்னு எல்லாருக்குமே தெரியும், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு தெரியும். பட் ஏகாம்பரேஸ்வரர் கோயில தான் மாவடி சேவைன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி கச்சுபேஸ்வரர் கோவில்ல தான் சிவனை மணலால புடிச்சு வச்சு அந்த வெள்ளம் வரும்போது அவர் கரைஞ்சிடாம இருக்கணும்னு இப்படி பிடிச்சாங்க. அவ்வளோ பெரிய வெள்ளத்திலயும் இவங்களுக்கும் இந்த சிவனுக்கும் எதுவுமே ஆகல. அதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய ஸ்டோரியா தான் இதை வச்சிருக்காங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றதை நடத்தி காட்டணும்னா நீங்க அங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் கச்சுபேஸ்வரர் கோயிலுக்கும் போகணும். ஃபர்ஸ்ட் கச்சுபேஸ்வரர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவடி சேவையான ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவடி சேவையை பார்க்கணும். தப்பு தப்பா பார்த்துட்டு எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னா நான் பொறுப்பா மாட்டேன். ப்ராப்பரா பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு சினி ஃபீல்ட நல்லா டெவலப் ஆகணும்னா காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் பாருங்க. எல்லாரும் ஜட்ஜஸா தான் இருப்பாங்க, எல்லாரும் அட்வொகேட்டா தான் இருப்பாங்க, எல்லாரும் ஆக்ட்ரஸா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காளிகாம்பால தத்ரூபமா அங்க கிட்ட போனா கூட அந்த வெளிச்சத்துல விளக்கு வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும். லைட்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அவ்வளோ பிரகாசமா இங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. யார் வீட்டு கொலு வந்து இவங்க அலங்காரம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. வா முருகா வீட்டுக்கு போலாம் அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போகணும்னு தோணும். அந்த அளவுக்கு இங்க பாருங்களேன் 5 ஃபீட்டுக்கு முருகர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அரசியல்ல நான் சாதிச்சே தீரணும்னு நினைக்கிறவங்க முருகரை டைட்டா பிடிச்சுக்கோங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகரை பிடிச்சுக்கோங்க. இவர் அதே மாதிரி தத்ரூபமா ரொம்ப அழகா இருக்காரு. அவ்வளவு நேச்சுரலா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, பிரீமியம். எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க, லட்சணமா இருக்காரு. இவர் யார் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண போறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. யார் வாங்குறீங்களோ தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டு கொலுக்கு என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா அரசியல சாதிக்கணும்னா முருகர் தாங்க, அதுவும் திருச்செந்தூர் முருகர் தாங்க. ராமர் ஆண்ட மாதிரி நம்மளும் நம்ம வீட்டையும் நாட்டையும் நல்லா ஆளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்ப வந்து ஜெயிச்சு காமிச்ச அயோத்தி ராமரோட சிலை தானுங்க நம்மளுக்கு வேணும். எவ்வளவு லட்சணமா தத்ரூபமா. நிறைய பேர் பீசஸ் இல்ல எப்பக்கா வரும்ட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்களாமா. அவரை திரும்ப ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா போன் பண்ணி இமீடியட்டா பண்ணிக்கோங்க. அயோத்தி ராமர் இன்னைக்கு இருக்கிற ஆண்டல் எல்லாம் விட பிரீமியம் குவாலிட்டியில நான் லக்ஷ்மி காமிச்சல்ல அந்த மாதிரி ஒரு 50 to 60 years பிஃபோர் ஒரு ட்ரெடிஷனல் ஆத்தென்டிக் லுக்ல இருப்பாங்கல்ல, ஒரு ஓவியம் மாதிரி அந்த மாதிரி ஆண்டாள். கண்ணு பாருங்க, நாமம் பாருங்க, செம்ம அழகா இருக்கு. என்னோட நாமத்தை பார்த்துட்டு கூட சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போகும்போது நீ ஆண்டாள் மாதிரியே இருக்கமான்னு அது அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. பட் எனக்கு அது ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது. இவங்களோட சிம்பாலிக் தான் நான் போட்டுட்டு இருக்கிறது. நம்மளுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகியோடவே போயிடும் இந்த நாமம் போடும் போது. போன வருஷம் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு கல்யாண செட் வாங்கி வைங்க, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். 2 months 3 monthsலாம் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா மீனாட்சி திருக்கல்யாணம் வாங்கி வச்சேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. இப்ப புது விதமா ஒரு பிராஸ்ல அதுவும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணம் கல்யாணத்தை வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் நம்ம வைக்கலாம். மயிலையிலே கைலை கைலையிலே மயிலை. இதனோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கைலாயத்துக்கே போனாலும் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தான் இருப்பாரு. இங்க வந்தாலுமே கைலாசத்துல இருக்கக்கூடிய சிவன் தான் இருப்பாருங்கிறது தான் இதனோட அர்த்தம். சோ நீங்க என்ன வேணாலும் கபாலீஸ்வரர்கிட்ட வேணா கண்டிப்பா நடக்கும். அது இவர் கொடுக்க மாட்டாருங்க, இவர் தான் கொடுப்பாங்க. அந்த அம்பாள் இருக்காங்களா கற்பகாம்பாள், இவங்க தான் கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அம்பாலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனை பாருங்க. பக்கத்துல சுவாமி மலையில இருக்கிற மாதிரியே முருகர் இருப்பாரு, அவரையும் பாருங்க. என்னால அதெல்லாம் பண்ணவே முடியலன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம கேட்கிற வரத்தை நியாயமான வரமா இருந்தா கண்டிப்பா கொடுப்பார். மயிலை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். வியாசர் வந்து சொல்ல சொல்ல மகாபாரதம் எப்படி எல்லாம் நடந்துச்சு
வந்துச்சுன்னு சொல்லிட்டு விநாயகர் எழுதிட்டே இருப்பாராம். அப்ப இந்த அச்சாணி உடைஞ்சிட பிறகு இந்த தந்தத்தை உடைச்சு திருப்ப எழுதிட்டே இருப்பாராம். அதனாலதான் அவரோட தந்தம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தாற்பயமா தான் இது வந்து ஸ்டாச்சுவா செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டுல இன்னும் வேற எங்குமே எந்த ஷாப்லயுமே வராத ஒரு செட் வியாச பாரத செட். இன்னைக்கு வரைக்குமே பக்தி அப்படின்னா கண்ணப்ப நாயனார் தான் எங்க தாத்தா சொல்வாரு. அவர் அப்படியே மெய் சிலிர்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம எல்லாம் ஒரு தேங்காய் பழம் உடைச்சா கூட அந்த தேங்காய் திரும்ப ரிட்டர்ன் எடுத்து வந்துருவாங்க, கொடுத்துட்டு எல்லாம் வரமாட்டோம். ஆனா இவர் வந்து 2 கண்ணையுமே சிவனுக்காக கொடுத்து அவரோட பக்தியை நிரூபிச்சிருக்காரு. இவரோட பக்தி நிரூபணம் பண்றதுக்காகவே கண்ணுல தண்ணி வர மாதிரி வச்சிருந்தாரு. இப்பவும் இந்த கோவில் இருக்கு. ஆந்திரா பார்டர் இருக்குல்ல, காளஹஸ்திக்கு போனீங்கன்னா அந்த மலைக்கு மேல கண்ணப்ப நாயனாருக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்கு. கீழே ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்குக்கு ஒரு சூக்ஷமம் இருக்கு. அது என்னன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். பெரிய திருவடி சிறிய திருவடி. இவருக்கு எப்படி ஸ்ரீராம ஜெயம் சொன்னா போதுமோ அது மாதிரி இவருக்கு ஓம் சிம்சுபாய சொன்னாலே போதும். நீங்க கேட்கிற வரத்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு. கருடாழ்வார் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் நிறைய மிராக்கள் வந்து நிறைய பேர் தெரியும். அவர் தத்ரூபமா அங்க எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி பிளாக் பினிஷ்ல வேணும்னாலும் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் பினிஷஸ்ல வேணும்னாலும் கிடைக்கும். சின்ன சைசஸ், மீடியம் சைசஸ், பெரிய சைசஸ் எல்லாமே நம்ம நற்பவில அவைலபிள். பத்ராச்சல ராமர், இவரோட மடியில சீதா தேவி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சீதா தேவி இருக்கிற கோவிலுக்கு போனாதான் இவங்க சொல்ல சொல்ல இவர் நிறைவேற்றி தருவாங்க. நம்ம வீட்லயே கூட பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட சொன்னாதான் அப்பா கிட்ட காரியம் நடக்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த கோவில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா மடியில அம்பாள் இருப்பாங்க, சீதா தேவி இருப்பாங்க, பக்கத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மணரோட இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வாங்க, நம்ம வீட்லயும் வாங்கி வைங்க. அழகு அழகு அழகு. திருப்பதி மலைக்கு போனா பெருமாளை பார்க்காம கூட வரலாம், அவர் நம்மள பாத்துருவாரு. இந்த கோபுர தரிசனத்தை பண்ணாம வரவே கூடாது. அதே போல இந்த கோபுரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள எப்படி இருப்பாரோ அந்த வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் வருவார்ல அதே மாதிரி இந்த இடத்துல வெள்ளியில போட்டு வச்சிருப்பாங்க. அவரையும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. யார் வீட்டுக்கு குபேரன் மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த கோபுரம் வரப்போகுது. யார் யார் கோவில் செட்டப் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். இது வந்து பேப்பர் மெஷோ மண்ணோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர். சர்வமங்கல தாரிணி காஞ்சி காமாட்சியை தத்ரூபமா காப்பர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாச்சுஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த காமாட்சி விளக்கு இவங்களை வச்சுதான் காமாட்சி விளக்குன்னுவோம். அந்த விளக்குக்குள்ள 33 கோடி தேவர்களும் ஐக்கியம்ங்கிறது இவங்களை வச்சுதான் அது சாட்சியா இருக்கு. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இவங்க. ஏன்னா இந்த கலியுகத்துல மனுஷனா பிறந்து திருப்பதியில ஏழுமலையான பாட்டு பாடி சுப்ரபாதம் பாடி, இவங்களோட சுப்ரபாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிறோம். இவங்களுக்கு திருப்பதியிலே ஒரு சிலை செஞ்சு அது ஒரு சிக்னல்லே வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய டிவோட்டியா இருக்கணும். நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்க வந்து நம்ம வாழக்குள்ள காலத்திலே வாழ்ந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணவங்கன்றதுனால இவங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல இவங்களுக்கான ஒரு சிலை கூட கிடையாது. பட் திருப்பதியில ஆந்திரால இவங்களுக்கு சென்டர்ல சிக்னல்ல ஒரு சிலை இருக்கு. போன வருஷம் எல்லா வீடியோஸ்லயுமே நிறைய வீடியோஸ்ல லலிதாம்பிகை பத்தி சொல்லியிருக்கேன். இவங்களோட சக்கர பொங்கல் நைவேத்தியம் இந்த முக திருவடி தரிசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னேன். நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அங்க இருந்தே அந்த ஊர்ல இருந்தே போட்டோவும் எடுத்து அமைச்சிருந்தீங்க. லலிதா சஹஸ்ரநாமம் உருவான இடம் தான் இந்த லலிதாம்பிகை டெம்பிள். கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு, போயிட்டு வாங்க. இந்த சக்கர பொங்கல் சேவை பாருங்க, அந்த நெய் தழும்பு தழும்பு அதுல இவங்களோட ஃபேஸ் தெரியும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்ன வேணாலும் அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அதே போல இங்க ஒரு கொலுசு போட்டுட்டு இருப்பாங்க, அது ரொம்ப அழகா குழந்தைக்கு போட்ட மாதிரி நல்லா தெரியும். அதே மாதிரி பிரீமியம் லுக்ல அந்த பினிஷிங் அந்த ரவிவர்மா ஓவியம் மாதிரி பக்கா பிரீமியம் பினிஷ்ல இருக்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்கும் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். எனக்கு பெருசு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு சின்னதா ஷார்ட்டா இருந்தா போதும்னா இந்த குட்டி லலிதாம்பிகை கூட நம்ம வாங்கிக்கலாம். சூடி கொடுத்த சுடற்கொடியை இந்த ஃபார்மேட்ல பாத்துருக்க மாட்டோம். மாலையை கொடுத்து கொடுத்து இவர் வந்து குழந்தையாவே ஆகி மடியிலே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்களாமா. அந்த ஃபார்மேட்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, ஃபியூஷனா இருக்கு. உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலை வலிக்குது, இல்ல கண்ணு வலிக்குது, இல்ல நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், சமயபுரம் மாரியம்மன் கிட்ட போயிட்டு நான் இந்த இடத்துல மாவிளக்கு போடுறேன், எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த வயிற்றுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கண்டிப்பா அந்த தொப்புள்லயே அங்கேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே மாவிளக்கு போட்டு இப்படி ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு இருந்தோம்னா எல்லா வியாதிகளும் அவங்க சரி பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். இன்னைக்கு வரைக்கும் அது சத்தியமா நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்காக எல்லாம் தான் நம்ம விரதம் இருப்போம். வருஷத்துல ஒரு 10 நாள் இவங்க நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இதை பத்தி கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதை எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. குழந்தையே கிடைக்க மாட்டேங்குது, குழந்தை வரமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு இவங்க கோவிலுக்கு வெளியில அந்த இது இருக்கு இல்லையா, படி இருக்குல்ல, அதுல நெய்யில மூழ்கி கோலம் போட்டுட்டு அந்த நெய் எடுத்துட்டு வந்து வீட்டுல சாப்பிடுவாங்க. கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பட் இவங்க வந்து கர்ப்பரக்ஷாம்பிகைனா உருவான பிறகு காப்பாத்துறவங்கன்னு அர்த்தம். கரு காத்த நாயகின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல தான் கரு வளர்த்த நாயகி. அங்க போனீங்கன்னா கருவை உருவாக்கி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க காப்பாத்தி கொடுப்பாங்க. பட் இங்க போனாலும் குழந்தை பிறக்கும். இல்ல நான் இங்க போயும் எனக்கு நடக்கலன்றவங்க கருவளச்சேரினே ஒரு ஊர் இருக்கு, அங்கேயும் போயிட்டு
போயிட்டு வாங்க. இதுலயே பெரிய சைஸஸ் சின்ன சைஸஸ் ரெண்டுமே இருக்கு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த வருஷம் வாங்கி வீட்டுல வச்சு அடுத்த வருஷம் கமல கண்ணனை வாங்கி வைக்கணும். நான் 6 வாரம் விரதம் இருந்தேன், 10 வாரம் விரதம் இருந்தேன், 11 வாரம் விரதம் இருந்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு சாட்சியா சொல்றேன். சிவனோட ஒரு பாதியான இந்த அம்பாலே ஊசி முனை தவம் இருந்தாங்களாமா சிவன் அடையறதுக்கு. அவங்களுக்கே அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ நேமனியஷ்டை இருக்கும் போது நம்ம எல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. சோ நம்ம எந்த விரதத்துக்கும் எந்த ஒரு இதுக்குமே வந்து சலிக்காம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றோமாங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதை பண்ணுங்க. இவங்களே அந்த ஊசி முனை தவம் இருந்ததா சிவன் அடைஞ்சாங்களாமா. இவங்க வந்து காமாட்சி அம்பாள். தாய் பெருசா தந்தை பெருசான்னு இப்ப வரைக்கும் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேக்குறோம்ல, 2 பேருமே எனக்கு வேணும்ன்றதுக்காக பரசுராமர் வந்து அப்பா சொன்ன பேச்சு கேட்டு இவங்களோட தலையை வெட்டிடுவாங்க. திரும்ப அப்பா கிட்டயே போயிட்டு எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லி திரும்ப தலையை ஒட்டி வச்சு அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்க. அந்த வந்து சிரசு மாறினதுதான் மாரியம். இவங்க பேர் தான் ரேணுகாம்பாள் தேவி. இவங்க தான் இப்ப எல்லா ஊர்லயும் மாரியம்மனா இருக்காங்க. இந்த பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் காளி கிட்ட கூட போயிட்டு வந்துட்டேன், நடக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சப்த சாரங்கி இவங்களோட கோவில் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கு. அது கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஃபீலா இருக்கு, நான் ஏதோ நினைக்கிறேன் ஆனா நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த வருஷம் இவங்களை வாங்கி வைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அது எல்லாமே கத்தம். எல்லா இடத்துலயும் மூலவர் தான் நீங்க இந்த மாதிரி பாத்திருப்பீங்க. பட் உற்சவர் மூர்த்தியே பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா தத்ரூபமா பண்ணிருக்காங்க. எங்க ஆஞ்சநேயர் காரன்னு பாக்குறீங்களா, இங்க இருக்காரு. நான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். நந்தி தேவர் இப்ப வந்து ஒரு உடன்ல செஞ்சு சிலர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு மிராக்கல்ஸ் பண்றாராமா. இன்னும் எனக்கும் அதை பத்தி தெரியல, வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். நீங்க எவ்ரி பிரதோஷம் நந்தி தேவருக்கு அந்த மசக்கரிசியும் வெல்லமும் போட்டு அவர் கொடுத்துட்டே வாங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுப்பாராம். ஏன்னா அன்னைக்கு இவரோட தலைமையிலதான் சிவனே இருப்பாரு. சோ அன்னைக்கு இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவரே செஞ்சு கொடுத்துருவாராம். அந்த நந்தி தேவர் ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்காரு. இவர் வந்து முனி வாகனரா. இவரை பத்தி எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க நம்ம சேனல் நம்பருக்கோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பிரத்யங்கிரே பரே தேவி சர்வ சத்ரு நிவாரணி. நீங்க ஒரு ஏதோ ஒன்னு தப்பா நடக்குது, என்னவோ ஒன்னு சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணா பிரத்யங்கரா தேவியை புடிச்சுக்கோங்க. இந்த பில்லி சூன்யம் ஏவல் அந்த காத்து கருப்பு அப்படி இப்படி எது வேணாலும் இருக்கட்டும், இல்ல எதிர்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பொறாமப்படுறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்க பொறாம பண்றாங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, அப்படி எந்த ஒரு ஃபீலிங் அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படி எது இருந்தாலும் இவங்களை புடிச்சுக்கோங்க. பிரத்யங்கிரே பரே தேவின்னு தனியாவே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அதை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கிட்ட கூட வர முடியாது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், அந்த பாட்டு இவரை பார்த்துதான் பாடி இருப்பாங்க. காஞ்சிபுரத்துல ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்குல்ல, நியூ ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல, அதுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை வண்ணர், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவள வண்ணர் இருப்பாரு. 108 திவ்ய தேசத்துல அவரும் ஒருத்தர். அந்த பச்சை வண்ணர் இங்க இருக்காரு. ஆதி அந்த பிரபுன்னு இந்த சிலைக்கான பேரு. இவரை பத்தி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது யார் கரெக்டா சொல்றீங்க, அது குட்டீஸ் யார் சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். சோ இதனோட கதையை எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணணும். கும்பகோணத்துக்கு பக்கத்துல சாரங்கநாதர் சாராதேவின்னு ஒரு கோவில் இருக்கு. நான் கரெக்டா சொல்றேன்னான்னு தெரியல, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அங்க போனீங்கன்னா ரைட் சைட்ல ருண விமோசன லிங்கேஸ்வரன் இருப்பாங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த பெருமாள் கோயில் இருக்கும். இந்த பெருமாள் கோயில்ல இவர் வந்து ஒரு தொட்டில்ல வச்சிருப்பாங்க. அவரை நம்ம கையில கொடுப்பாங்க. நம்ம இப்படி தொட்டில்ல ஆட்டிட்டு இப்படி நம்ம திரும்ப கொடுத்துட்டோம்னாக்கா அந்த வருஷம் கண்டிப்பா உங்க கன்சீவ் ஆவாங்கன்னு பேரு. அந்த ஊர்ல எல்லாருக்குமே எல்லா தெய்வத்துக்குமே சார 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 சாரன்னு வரும். இது எந்த ஊருன்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குங்கிறவங்க இந்த வருஷம் இவங்களை வாங்கி வச்சுக்கோங்க. இவர் வந்து நாராயணன் மகாலட்சுமி, இதே மாதிரி சிவனும் பார்வதியும் இருக்காங்க, பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்காங்க. ரொம்ப அழகா லட்சணமா லவபிள் கப்புலாம் அழகா இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஆம்பளை நம்ம வீட்டுல இருக்காரு, நீங்களும் எந்த ஜென்ஸ் தான் அனுசரிச்சு போறீங்க, லேடிஸ் தான் அனுசரிச்சு போறீங்க. சோ இவங்களை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். மினியேச்சர் செட் மாதிரி இந்த செட் இல்லாம நம்ம நவராத்திரியை வைக்க முடியாது. இதுலயே வந்து வேற வேற செட் இருக்கும். இது என்ன செட்ன்றத குட்டீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இது வந்து பிரீமியம் குவாலிட்டி, அப்படியே தத்ரூபமா இருக்கும். இந்த கண்ணெல்லாம் நம்மள பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வாமன அவதாரம் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. இது வந்து பிரீமியம் குவாலிட்டி. அப்படியே இங்க மேல வந்தீங்கன்னா பாண்டுரங்க இருக்காரு இல்லையா, அந்த பாண்டுரங்கன்ல தசாவதாரம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்கு. நவராத்திரிக்கு நவத்துல என்னென்னலாம் வருமோ அத்தனையும் வைக்கலாங்க, 9 விதமா. இது வந்து 9 விதமான நரசிம்மர். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே படி அளக்கக்கூடிய ராமர் பட்டாபிஷேகம். இவர் தான் நான் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன் இல்லையா, கும்பகர்ணன் கடோர்கஜன் 2 பேரும் பக்கத்துல வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கம்பல்சரி. உங்களுடைய நவராத்திரி கோலுல இவங்களும் கம்பல்சரி இருக்கணும். அறுபடை வீடுக்கும் தனித்தனியா போக முடியலன்னா இதெல்லாம் பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு வந்து இந்த சுவாமி மலை சொல்லுவோம்ல, இந்த மலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்ற மாதிரி எங்க அப்பாவுக்கும் நான் இது மாதிரிலாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். சோ இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சீமந்த செட்டு. நான் போன வருஷம் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் சொல்ற மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க. அந்த செட்டு இங்க வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் அது உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் அது எனக்கும் சொல்லியிருக்கீங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னா கல்யாண செட்டு அப்படியே ஒரு லைனா நீங்க வரலாம். நீ பாதி நான் பாதி கண்ணே. இன்னைக்கு யாராவது
அப்படி பாடினா நம்பாதீங்க. சிவன் மட்டும் தான் அவரோட உடம்புல பாதி கொடுத்து இந்த பக்கம் பார்வதியும் அந்த பக்கம் சிவனாவும் இருக்காங்க. லிங்கத்திலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பந்தி பரிமாறுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பந்தி போடுறது. சரவண பெருமாள் முருகர் பிறந்திருப்பாரு இல்லையா, அந்த 6 விளக்குகளை 6 கார்த்திகை பெண்கள் வந்து வளர்ப்பாங்கல்ல, அந்த செட் இது அப்படியே இருக்கு. அப்படியே இங்க மேல வந்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம் மாதிரியே பட் நார்மல் பேப்பர் மெஷ்ல நடராஜரும் மீனாட்சி திருக்கல்யாணமும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் வந்து திருப்பதியில ஒரு புத்து கீழே படுத்துட்டு இருப்பாரு, மாடு வந்து பால் கொடுக்கும்ல, அதனுடைய தத்ரூபமான செட் வச்சிருக்காங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னா கோமாதா இருக்காங்க, மாடும் பசுவும் இருக்காங்க, நம்மாழ்வார்கள் எல்லாருமே கோமாதா, இது காமதேனு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நரசிம்மர், அது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மகிஷாசுர மர்த்தினி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மகிஷாசுரனை பாத்திருக்கீங்களா? இந்த அரக்கன் தான் அந்த அரக்கன். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய செட்ஸ் இருக்குங்க. நீங்க பயப்படாம நற்பவியில கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நற்பவி ஷாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஒரு பீஸ் கூட உடையாமே உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வீடியோ எடுத்து காமிச்சீங்கன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. இது எல்லாருமே பண்றதும் கிடையாது. அதே போல இன்டர்நேஷனல் ஷிப்பிங் எல்லாமே ஒரு 1000 rupees வருதுன்னா இங்க 800 rupees தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு இவங்க அஃபோர்டபுளா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேக்கிங் சத்தியமா உடையாதுன்ட்டு, மணி பேக் கிடையாது, பீஸ் டு பீஸே மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் ராமாயண செட்டு பாக்குறேங்க. இவர் அம்பு விடுறது, அந்த 2 பேர் சண்டை போடுறது, அந்த மாதிரி இந்த தாடகி வர்றது வனத்துக்கிட்ட, அதெல்லாம் அப்படியே சும்மா சூப்பரா வச்சிருக்காங்க. இது ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணல, இன்னும் நீங்க அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த ராமாயண கதையை சொல்லிட்டு பசங்க கிட்ட நீங்க இதை வச்சிருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நற்பவில நான் காட்டினது இத்தினூண்டு மட்டும் தாங்க, இன்னும் கடல் அளவு நிறைய இருக்கு. 3rd floorல பாத்தீங்கன்னா ஒரே பீஸே உங்களுக்கு 100 பீஸ் வேணும் 50 பீஸ் வேணும்னாலும் அப்படியே கொடுப்பாங்க. பிரீமியம் குவாலிட்டியா கிடைக்கும். அதே போல இன்னும் அந்த கொண்டப்பள்ளி, அந்த உடன் டால்ஸ், பிராஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் தீமா வைக்கிறது, பானிபூரி ஸ்டால், அதெல்லாம் கூட இன்னும் நிறைய இருக்கு. பட் ரொம்ப லென்த்தா இருந்தா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கேன். நீங்க டைரக்டா வாங்க, இல்லைன்னா வெப்சைட்ல பார்த்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த பேக்கிங்க்கு கேரண்டி தராங்க, ஒண்ணு கூட உடையாது. அப்படி உடஞ்சா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுக்குறாங்களாமா. அந்த பிரீமியம் வெரைட்டிக்குமே இவங்க கிட்ட கேரண்டி இருக்கு. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி பழசான அந்த ஒரு டெம்ப்ளேட்ல அதே மோல்டுல போட்டு அதே மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி தெய்வீகமா இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் நீங்க டைரக்டா வந்து பாக்கணும்னா சென்னை கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா நற்பவின் பெரிய போர்டு இருக்கும். அதுக்கு உள்ள வந்து பேஸ்மெண்ட்ல இறங்கினீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க பாக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வீடியோ கால்லயே வாங்கிக்கலாம், இல்ல வெப்சைட்லயே வாங்கிக்கலாம். ஃபாரின் கொரியருக்கு கேரண்டி அஷூரன்ஸா, கொரியர் பைசா கம்மியா இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும், பிரேக் ஆகாம பீஸ் டு பீஸ் இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா அவங்க மாத்தியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அஷூரன்ஸ் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 2 months தான் இருக்கு, இமீடியட்டா வாங்குங்க. வாங்கிட்டு யாருக்கெல்லாம் போன வருஷம் கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, அரசியல்ல ஜெயிச்சிங்கன்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு 20-30 பேர் சொல்லிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் பேர் எல்லாம் வந்து இந்த வாட்டி எனக்கு சொல்லணும், கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவராத்திரி குழு பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளியர் பண்றேன். நன்றி, வணக்கம். 16 பெற்று பெருவாழ் வாழணும். வாழ்க வளமுடன்.